உங்கள மாரி நெறைய பேரு ஆன்மீகம்னு சொல்லிட்டு நெறைய குருமார்கள் வராங்க. எல்லாருமே ஆதாயத்துக்காக தான் வராங்க. தேவைக்காக தான் வராங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயம் கட்டணமா கேட்கறாங்க, செய்யறாங்க, வைக்கிறாங்க அப்படிங்கிற மாரி விமர்சனங்கள் நெறைய இன்றைய இளைஞர்களுக்கு, சமுதாயத்தில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, பெரியவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த கேள்வி, கோபம் இருக்குது. ஒரு நல்ல விஷயம் தான், ஆரோக்கியமான விஷயம் தான். ஏன் இந்த மாரி சாமியார்கள், குருமார்கள் வராங்க, ஒரு கட்டணம் கேட்கறாங்க, வைக்கிறாங்க அப்படிங்கிற மாரி கேள்வி எல்லாருக்குமே இருக்கிறது. நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம மேலேயே அந்த விமர்சனங்கள் வைக்கப்படலாம். நம்ம வந்துங்க எளிதில் எந்த ஒரு விஷயமும் கிடைச்சிராதுங்க. அப்படி கிடைச்சா அதோட அருமை தெரியாதுங்க. சும்மா ஒரு விஷயத்த குடுத்து பாருங்க, அந்த பொருளுடைய அருமை தெரியாது. இதை இயேசு கிறிஸ்து அழகாக வேதங்கள்ல உபதேசமா சொல்றாரு. "முத்துக்களை பன்றிகளிடத்திலே போடாதீர்கள். பரிசுத்தமானதே நாய்களிடத்தில் கொடாதேயுங்கள். அப்படி கொடுத்தீர்கள் என்றால், போட்டீர்கள் என்றால், திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும்" அப்படின்னு இயேசு கிறிஸ்து உபதேசமா சொல்றாரு. நல்ல விஷயங்கள, முத்தான விஷயங்கள, பரிசுத்தமான விஷயங்கள இந்த மாதிரி பன்றிகளுக்கு, நாய்களுக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால எனக்கு தான் எல்லாமே தெரியும். நீ என்ன வந்து எங்களுக்கு உபதேசம் கொடுக்குற? நீ எல்லாம் ஒரு குருவா? நீ எல்லாம் ஒரு சித்தனா? நீ எல்லாம் ஒரு சாமியா? உன்னெல்லாம் நாங்க எதுக்கு நம்பணும்? நீ வந்து வேற நோக்கத்துக்காக வந்திருக்கிற. உன்னை சார்ந்து தான் நாங்க வாழணுமா? நீ சொல்லி தான் இறைவன் கேட்பாரா எங்களுக்கு? அப்படிங்கிற அந்த அகங்காரம், ஆணவம் இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த மாதிரி எதிர்மறையான செயல்கள் தான் இருக்கும். தாகத்தோடு இருக்கிறவங்க, தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, குருவை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, மகான்களை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, சித்தர்களை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, ஆன்மீக பசியோடு இருக்கிறவங்களுக்கு நம்மளை கண்ட உடனே அதை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு தாழ்மை இருக்கும், பணிவு இருக்கும். எந்த ஒரு விஷயமும் உழைப்பு இல்லாமல் உங்களுக்கு இனாமா கிடைச்சிடாது. எல்லாமே உங்களுக்கு ஓசியிலே கிடைக்கும்னு நினைச்சா எப்படி? எதுவுமே உழைப்பா போட மாட்டேன், காலை நீட்டி படுத்துக்கிட்டு இருப்பேன், வெட்டத்தை பார்த்துக்கிட்டு இருப்பேன், கிளி எங்க பறக்குதுன்னு தேடிக்கிட்டு இருப்பேன். அங்கிருந்து சித்தர்களும், மகான்களும், யோகிகளும், குருமார்களும் இறங்கி வந்து உனக்கு கை கால் அமுக்கி விட்டு எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டு போயிடணுமா உனக்கு? இது என்னது? இது மிகப்பெரிய முட்டாள்தனம். அதனால இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறது, குருமார்களை கலாய்க்கிறது, நக்கல் பண்றதெல்லாம் விட்டுட்டு, உன் வாழ்க்கையில பிரயோஜனமா உன்னால யாராவது 10 பேருக்கு ஏதாவது செய்ய முடியும்னா போய் செய்யுங்க. பார்த்துட்டு இருக்கிற இளைஞர்கள் நான் சொல்றேன், சித்தர்கள், மகான்கள், யோகிகள் யாருக்கும் எதையும் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இத்தனை சித்தர்கள் இருந்தாங்களே, எத்தனை சித்தர்கள் போய் பார்த்துருப்பீங்க. சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க. நீ செஞ்ச புண்ணியத்துக்கு தான் உனக்கு கொடுத்துருப்பாங்க. நீ யார்கிட்டயா போய் உங்களுக்கு இலவசமா எந்த கட்டணமும் செலுத்தாம ஒரு விஷயம் கிடைச்சிருக்குன்னா அது நீ செஞ்ச புண்ணியம். நமக்கு இறைவன் இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காருன்னா நம்ம செஞ்ச நற்கிரியைகள், நம் காரியங்கள் மூலியமா தான் உட்கார வைப்பாரே தவிர சும்மாலாம் உனக்கு எதுவும் கிடைச்சிடாது. அதனால நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறவங்க, நிறைய பேர் விமர்சனம் பண்றவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இது எதுக்காக சொல்றேன்னா, எந்த குருவையும் நீங்க தவறா பேசுறதோ, வைக்கிறதோ உங்களுடைய அகங்காரத்துக்கு தீனி போடுறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. எதுவும் இலவசமா கிடைக்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு உழைப்பை போடுங்க, ஒரு நேரத்தை செலவிடுங்க. ஏதாவது ஒரு விஷயத்த கிடைக்கணும்னு தேடி ஓடுறீங்கல்ல, உங்க தேவைக்கு தானே தேடி ஓடுறீங்க. உங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், நல்லா செழிப்பா இருக்கணும், ஞானம் வேணும், நல்ல முன்னேற்றம் அடையணும், ஆன்மீகம் கத்துக்கணும், ஒரு நல்ல நிலைக்கு போகணும், உயர்ந்த நிலைக்கு போகணும், பொருளுலக வாழ்க்கையில வெற்றி அடையணுங்கிறதுக்காண்டி தானே ஒரு விஷயத்தை தேடி கோயிலுக்கோ, ஒரு குருவையோ, மகானையோ தேடி போறீங்க. உங்க தேவைக்கு தானே போறீங்க. உங்க தேவைக்கு நீங்க போகும்போது அவங்க தேவைக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்னு என்ன லாஜிக்கு? அவங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஆன்மீகத்துல ஒரு தளத்தை ஏற்படுத்தவோ, ஒரு நிறைய திட்டங்கள் வச்சிருப்பாங்க. மக்களுக்கு நற்பணிகள் செய்யறதுக்கான நிறைய திட்டங்கள் அவங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. அவங்க வாழ்க்கையில அவங்க நோக்கத்துக்காக, அவங்க ஒரு ஆன்மீக நோக்கத்துக்காக செயல்படுத்துறதுக்காக திட்டங்கள் வச்சிருப்பாங்க. அதுக்கான நன்கொடையோ, ஒரு பொருள் உதவியோ ஏதோ ஒண்ணு நீங்க செய்யணும் இல்லையா? அது நாகரிகமானது. எதையுமே ஒரு ஹோட்டல்ல போறீங்க, ஒரு நாள் இலவசமா சாப்பிடலாம், 2 நாள் இலவசமா சாப்பிடலாம். தொடர்ந்து 1 மாசம் இலவசமா சாப்பிட்டா உங்களுக்கு உறுத்தாதான்? அவர் உங்களுக்கு உணவு கஷ்டப்பட்டு அவரு செஞ்சு போடுறாங்க. நீங்க எதுவுமே கொடுக்காம, காசு கொடுக்காம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? உடம்புக்கு முடியாதவங்க, சம்பாதிக்க முடியாதவங்க, உணவை கூட தயாரிக்க முடியாதவங்க, ஊனமுற்றவங்க, கஷ்டப்படுறவங்க, ஏழ்மையில் இருக்கிறவங்க, தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாதவங்களுக்கு நம்ம இலவசமா பணிகளை செய்ய சொல்லி இறைவன் நிறைய பேர் அமைச்சிருக்கிறாங்க. நிறைய அறக்கட்டளைகள், நிறைய பேர் நல்ல உதவி செய்யறவங்க, மக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு நல்ல காரியம். நல்லா தெம்போடு இருக்கிறீங்க, நல்ல நிலையில இருக்கீங்க, சம்பாதிக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை செலுத்தி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்க பெறணும்னா அதுக்கு மெனக்கடல் கொடுக்கணுங்க. இங்க மட்டும்தாங்க அப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுல மட்டும்தான், சில இடங்கள் மட்டும்தான். வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் கிடைக்காது. வெளிநாட்டு மக்கள் ஏன் தேடி இங்க வராங்க? அவங்க கிட்ட நிறைய செல்வம் இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஞானம் இல்லை. அவங்களுக்கு ஆன்மீகம் கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது, தியானம் செய்யணுங்கிற ஆர்வம் இருக்குது. ஆனா சொல்லிக் கொடுக்குற ஆள் இல்லை. அதனால தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு வராங்க. வெளிநாட்டவர்கள் அதெல்லாம் கேள்வியே கேட்க மாட்டாங்க. எது குவாலிட்டியா இருக்கு, எது தரமா இருக்குன்னு தான் பார்ப்பாங்களே தவிர, எங்க கிடைக்கும்னு தான் தேடுவாங்களே தவிர, இந்த மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அனாவசியமா, நான்சென்ஸ் மாதிரி. ஸோ ஒரு குரு உபதேசம் பெறணும், ஒரு ஞானம் பெறணும், ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கணும், யோகா கத்துக்கணும், தியானம் கத்துக்கணும்னா அது குரு தட்சணையாவோ ஏதோ ஒரு விஷயத்த நீங்க கொடுக்கணும். அது பணம் மட்டுமே நோக்கம் இல்லை.
ஏதோ ஒரு செயல் உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலையோ திறமையோ நீங்க செயல்படுத்தணும். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு குருவுக்கு உதவ முடியும்னா 1 மாசம் அவரோட அவர் நடத்தக்கூடிய விஷயங்கள் செயல்கள் ஏதாவது இருந்தா அவரோட தங்கி இருந்து உதவி செய்யுங்க. அப்படியும் நீங்க செய்யலாம். அப்படி செய்யும்போது அவர்கிட்ட இருந்த ஒரு ஞானமோ உபதேசமோ உங்களுக்கு கிடைக்கும். சோ எந்த ஒரு விரையுமின்றி எனக்கு எல்லாமே இனாம கிடைக்கணும், நான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன், எனக்கு எல்லாம் வந்து கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது மிகப்பெரிய முட்டாள்தனம். நீங்க தேடாமல் எதுவும் கிடைக்காது. தேடனா மட்டும்தான், ஒரு உழைப்பின்றி தான் எதுவுமே கிடைக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் கிடைச்சிருக்குன்னா நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல உழைச்சிருக்கீங்க, பூர்வ ஜென்ம புண்ணியமோ ஏதோ ஒரு நல்ல செயல் செஞ்சிருப்பீங்க. உங்க அப்பா அம்மாவோ யாரோ ஒரு புண்ணிய காரியங்கள் செஞ்சிருப்பாங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர், முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் புண்ணிய காரியத்தின் மூலியமாகத்தான் நீங்க நல்லா இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒருத்தர் நல்லா இருக்கிறான், உயர்ந்த நிலையில இருக்கிறான்னா அவனுடைய புண்ணியத்தினாலதான் நல்லா இருக்கிறான். அதனால வந்து எதுவுமே இனாமா கிடைச்சிடல. ஒரு குரு, நீங்க சித்தரை சந்திச்சோம்னா எல்லாருமே கூப்பிட்டு ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டாங்க. யாரு புண்ணிய ஆன்மாவோ அவங்களதான் கூப்பிட்டு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அவன் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் செஞ்சிருப்பான். பாவங்கள் செஞ்சவன் அவனுடைய கொண்டு போய் அவன் ஏதாவது குரு தட்சிணையோ ஏதாவது ஒரு விஷயத்த கொடுத்து அந்த பாவத்தை கழிச்சு அதுக்கான செயல்களை செய்ய சொல்லுவாங்க. நீ போய் இதை செய், இது போய் இதை செய்யின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு இங்க எதுவுமே இலவசமா கிடைக்குங்கிற நோக்கத்துல மட்டும் இருக்காதீங்க. உங்களுக்கு நிறைய இலவசத்தை கொடுத்து கெடுத்து வச்சிருக்கிறாங்க. இலவசமாவே எல்லாமே கிடைக்கும்னு நினைக்காதீங்க. அது வந்து தர்மத்திற்கு உட்பட்டதல்ல. எதையாவது ஒரு செயல் உங்ககிட்ட இருக்கிற சுதர்மா வச்சு செய்யுங்க. உங்ககிட்ட ஒரு ஆற்றல் இருக்கும், அது செலவிடணும். எதுவுமே செலவிட மாட்டேன், இங்கிருந்து நான் மலையா ஏறி இறங்குறீங்க, நடைபாதை எதுக்கு போறீங்க? கர்மவனை கரையணும், புண்ணியம் நமக்கு சேரணும், நமக்கு வந்து இறைவன் அருள் கிடைக்கணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும், வாழ்க்கையில தடைகள் விலகணும், நமக்கு உண்டான நம்மளுக்கு நான் போயிட்டு இருக்கிற பாதை சரியா போகணும், வாழ்க்கையில செல்வ செழிப்பு இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், அமைதியா வாழணுங்கிறதுக்காக தானே தேடி மெனக்கட்டு ஓடுறீங்க. அந்த மெனக்காடல் கொடுக்குறீங்கல்ல, இங்கிருந்து நடந்தே போறாங்களே எத்தனை கிலோமீட்டர், அது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு மெனக்கடல் வேணும், ஒரு உழைப்பு வேணும். உக்காந்துக்கிட்டு இருந்தா போன ஒண்ணு உங்களை தூக்கி கொடுத்துட மாட்டாங்க யாரும். இது வந்து அகங்காரம் பிடித்தவர்கள், ஆணவம் பிடித்தவர்கள் செய்யக்கூடிய செயல். அதனால இன்றைய இளைஞர்கள், பெண்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஒரு செயல் வேணும், ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கணும்னா தேடணும். தேடினா தான் கிடைக்கும். அதுக்கான குருவை நீங்க சந்திக்கணும். அதுக்கான ஏதோ ஒரு விஷயம் நீங்க கொடுக்குற தன்மையில இருக்கணும். கொடுக்குற தன்மையில் இல்லாதவங்க பிரச்சனை இல்லை, அது இறைவன் ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு கொடுத்துருவாரு. உங்களால எதுவுமே முடியலங்கிற பட்சத்துக்கு இறைவன் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு மகன்களை கொடுத்து அனுப்பி உங்களுக்கு அந்த ஞானத்தையோ ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்துருவாங்க. கொடுக்கறக்கு தன்மையில இருந்துட்டு நீங்க இருக்கும் பொழுது கட்டாயம் நீங்க அதை செலுத்தி அதை வெளிப்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ பல பிறவிகள் கடந்து நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிற விஷயத்த இந்த பிறவியில உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா மிகப்பெரிய விஷயம். அதுக்கு வந்து நீங்க தேவையற்ற விமர்சனங்களை வச்சுக்கிட்டு நாம ஏன் போகணும், நாம ஏன் கத்துக்கணும்னா நீங்க வீட்லயே உட்காந்துட்டு இருங்க. உங்களை யார் வேண்டானா? எதையுமே கத்துக்காதீங்கப்பா, எதுவுமே செலவிடாதீங்க, வீட்லயே வச்சுக்குங்க. எவ்வளோ நீங்க செஞ்சீங்கனாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீட்லயே வச்சுக்கங்க. உங்களை யார் வேண்டானா? உங்களுக்கு யாருக்கு தோணுமோ செய்யுங்க. அதனால வந்து எல்லா குருமார்களும் ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் சரியான நோக்கத்துல இருக்கிறவர்களுக்கு, சரியான செயல் செய்யறவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உதவி செய்யலைனாலும் உபத்திரமும் யாருக்கும் செய்யாதீங்கப்பா. உங்களுக்காக ஒரு செயல் செய்ய முடியலன்னா விட்டுட்டு போய் உங்க வேலையை பாருங்க. அவங்களுக்கு விமர்சனம் செய்யறது, காயப்படுத்துறது, அவங்களை அசிங்கமா பேசுறது, இந்த மாதிரி செயல்களை செஞ்சு உங்களோட கீழ்த்தரமான எண்ணங்களை வெளிப்படுத்தாதீங்க. எங்கேயோ இருந்துகிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு அது பின்விளைவுகளை கொடுக்கும். அது புரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நற்செயல்களை செய்யறவங்கள விட்டுருங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க செய்யும்போது காலமே அவங்களுக்கான முடிவுகளை கொடுக்கும், தீர்வை கொடுக்கும். காலம் சிறந்த தண்டனையை கொடுக்குங்க. நல்லவர்களுக்கு நல்லதையும் கெட்டவர்களுக்கு கெட்டதையும் காலமே அதுக்கான தண்டனைகள் கொடுக்கும். நீங்க ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நீங்க ஒன்றும் நியாயம் தீர்க்க வேண்டாம். இறைவன் அனைத்தையும் பார்த்துக் கொள்வார். அதனால மத வேறுபாடுகள் இன்றி, ஜாதி மத இன வேறுபாடுகள் இன்றி, மொழி வேறுபாடுகள் இன்றி இறைவன் ஆன்மாவாக இருக்கிறார். ஆத்மாவை அனைத்து ஆத்மாவும் நேசிக்கிறார். ஸோ இயற்கையில கலந்திருக்கிறார். அதனால வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்தி உங்களுக்குள்ளே மன உளைச்சல்கள் ஏற்படுத்திக்காதீங்க, முரண்பாடா இருக்காதீங்க. சரிங்களா? ஒரு குருவை சந்திக்க வேண்டும் என்றால் அதுக்கான நேர்த்தியான நேரத்தையோ ஏதோ ஒரு விஷயத்தை செலவிட்டு நீங்க சந்திங்க. அப்பதான் அது முழுமையா உங்களுக்கு வந்து செமிக்கும், கிடைக்கும், நிறைவா இருக்கும். அப்பதான் நிறைவா இருக்கும். ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒரு டீ சாப்பிட்டாலும் அது நம்ம காசு கொடுத்து சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற நிறைவு உழைச்சி நம்ம சம்பாரிச்சு கொடுக்குறோம். நீங்க எது கொடுத்தாலும் உங்களுக்கு உழைப்பு தாங்க. அதை கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தானே அந்த 10 ரூபாய் கிடைச்சிருக்கும். அந்த உழைப்பை தானே கொடுக்குறீங்க, பணமா கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். ஸோ அதை குடிக்கும் பொழுது அதுக்கு எடுப்புற நிறைவு வேற எதுலையுமே கிடைக்காது. அதனால வந்து நம்ம இனாமாவே நீங்க டீ குடிச்சிட்டே இருங்க ஒரு இடத்துல, உங்களுக்கு ஒரு கடத்துக்கு மேல உறுத்த ஆரம்பிச்சிடும். என்னது நம்ம இப்படி இலவசமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்ட்டு. முடியாதவங்களுக்கு அது கொடுக்குறாங்க, முடிஞ்சவங்களுக்கு உங்களால முடிஞ்சதை செஞ்சு செய்யுங்க. அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற வித்தியாசம். இது வெளிநாட்டவர்கள் வந்து இதை பார்க்கறதில்ல. நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன பண்றது, அந்நியானத்தை இருள் இருக்கிறவங்க, முட்டாள்தனமா இருக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்க. எல்லாரோட உழைப்புக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது. அந்த மதிப்பை ஏற்று செய்யுங்க. தேவையற்ற முத்துக்களையோ பரிசுத்தமானதையோ யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க, உபதேசங்களை கொடுக்காதீங்க. அவங்க வேல்யூவா கொடுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். அதுக்கான மதிப்பீடு தெரியாது. ஒரு படத்துக்கே நீங்க போறீங்க, 1000 ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க, அதுக்கே ஒரு விலை வைக்கிறான் ஒரு 3 மணி நேரம் படத்துக்கு. அப்போ ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கணும், உங்க மாற்றி அமைக்கணும், உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், நல்லது செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு
அதுக்குன்னு ஒரு நேரத்துக்குன்னு ஒரு காலம் விரயம் பண்ணக்கூடாதுங்க. நேரம் கிடைக்காது திரும்ப. அது அவங்க மெனக்கடுறாங்க, வராங்க, உழைக்கிறாங்க, அதுக்கான வேலைகள் செய்யறாங்க, அவங்க அதுக்கான முயற்சிகள் செய்யறாங்கன்னா, அதுக்கு நம்ம ஏதாவது நம்ம செஞ்சுதான் இப்ப செஞ்சுக்கணுமே தவிர, எல்லாமே உங்களுக்கு எல்லாமே இலவசமா கிடைச்சுன்னு நினைக்கிறது மிகப்பெரிய அடிமுட்டாள்தனம். நான் சொல்லிக்கிறேன். என்ன பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்ற உலக மக்கள் எல்லாரும் இலவசமாவே எனக்கு எல்லாம் கிடைக்கும்னு நினைச்சு உட்காந்துக்கிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. நீங்க முயற்சி செய்யாம உழைப்பு கொடுக்காம எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த விமர்சனம் செய்யறவங்க கடைசி வரைக்கும் அதே இடத்துல தான் இருப்பான். அடுத்த கட்டத்துக்கு போகவே மாட்டான். அதனால அடுத்த கட்டத்துக்கு போறவங்க மட்டும்தான் அது பணிவு, அந்த குரு மேல ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருக்கும், ஒரு தாழ்மை இருக்கும். தாழ்மை உள்ளவர் தன்னை தாழ்த்துகிறவனே உயர்த்தப்படுவான், உயர்த்தகிறவன் தாழ்த்தப்படுவான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் தன்னை பெரிய ஆள்னு நினைச்சிட்டு தலக்கணம் பிடிச்சி தெரியறவங்க உருப்படவே மாட்டான். சரிங்களா? ஸோ அதனால இந்த குரு சார்ந்த விஷயங்கள், இந்த குருவை சந்திக்க வருவதற்கு ஏன் இந்த மாதிரியான கட்டணங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. சரியான விஷயத்தை சரியான நபருக்கு போகணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வச்சிருக்கிறேன். சரியாப்பா? நன்றி. நல்லது.